இன்னைக்கு டெலிஷியஸான டேஸ்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்ய போறோம்ன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மட்டன் 1 kg கழுவிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மட்டனை சுத்தமாக கழுவி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து குக்கரில் ஒரு 2 விசில் தான் போட போகிறேன். நம்ம மட்டன் வாங்கும் போதே கேட்டுக்கணும், கொஞ்சம் இலசாக இருந்தால் 2 விசில் போதும். கொஞ்சம் முத்தின கறியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 4 விசில் போட்டுக்கணும். இது ரொம்ப இலை ஆட்டுக்கறி, அதனால் நம்ம 2 விசில் போட்டுட்டா போதும். இப்போ நம்ம தண்ணி வந்து ஒரு 250 ml தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், உப்பு சால்ட் போட்டுக்க போகிறோம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம கறியை வேக வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கொஸ்து. இந்த மாதிரி ஸ்டைலில் சாப்பிட்டீங்கன்னா வேறு எந்த ஸ்டைலும் உங்களுக்கு பிடிக்காது. இப்போது பிரியாணிக்கு வந்து இது நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 1 kgக்கு. இது வந்து ரொம்ப பெரிய சைஸ்ன்றனால 4 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்னால் நான் ஒரு 6 வெங்காயம் எடுத்திருப்பேன். இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால 4 வெங்காயம் போதும். அரை கிலோவுக்கு 2னா 1 கிலோவுக்கு 4 வெங்காயம் போதும். இந்த 2 சின்ன வெங்காயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தான் இது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை அரைச்சி இஞ்சி பூண்டு வதக்கும் போது இதை சேர்த்துப்பேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றலாம். இது வந்து 200 ml ஆயில். இது 4 மராட்டி மூக்கு, 4 ஏலக்காய், கடல் பாசி கொஞ்சம், 4 கிராம்பு, பட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு, 2 பிரிஞ்சி இலை. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் அந்த 4 வெங்காயம் அரிஞ்சு இப்படி மெலிசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். ராக் சால்ட்டு, கல் உப்பு. மோஸ்ட்லி பிரியாணிக்கு வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 பச்சை மிளகா. இதை வந்து அப்படியே 2ஆக கீறிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது நல்லா கோல்டன் ஃப்ரை, நல்லா கோல்டு கலரில் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். அந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்க்க போகிறோம். மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் அம்மி இருந்ததுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயம்லாம் அம்மியிலே அரைச்சி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சான்ஸ்லெஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி.
அப்படி அம்மி இல்லைன்னா மிக்சிலேயே அரைச்சிக்கோங்க. 1 கிலோவுக்கு வந்து நல்ல பெரிய தக்காளியை 7 தக்காளி எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணணும்னா, இது வந்து இந்த முனையில் இருக்கிறது கீரை எடுத்துட்டு இதை ஃபுல்லாக அரைச்சிக்கணும். நம்ம தக்காளியை அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ அந்த 7 தக்காளியும் அந்த முனையில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது 3த்தையும் போட்டுட்டு கடாயில் சுண்ட இதை கொதிக்க வைக்க போகிறோம். அப்படியே நல்லா திக்காக ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ராக் சால்ட்டு, கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கணும். இப்போ இந்த டொமேட்டோ மிக்ஸை வந்து நல்லா சுண்ட வைக்க போகிறோம். நல்லா திக்காக அப்படியே ஆகணும், அது வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ வந்து பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஆனியனு, டொமேட்டோ எல்லாமே வந்து ஒரு தனித்தனி டேஸ்ட்டு. இதெல்லாம் ஜாயின் பண்ணி தான் நம்மளுக்கு பிரியாணி வந்து ஒரு நல்ல ருசியே தருது. இப்போ இந்த டொமேட்டோ, இந்த தக்காளியை ஏன் இப்படி அரைச்சி இப்படியே திக்காக அப்படியே சுண்ட வைக்கிறேன்னா, இதை வந்து நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா பிரியாணி வந்து அடி பிடிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம சுண்ட வச்சுட்டு நல்லா திக்காக ஆக்கிட்டு நம்ம அதில் போடும்போது பிரியாணி அடி பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த டொமேட்டோவோட டேஸ்ட் வந்து பிரியாணியில் ரொம்ப நல்லா இருக்கும் சேரும்போது. அதுக்காக தான் இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா ஆனியன் கிறிஸ்பியாக ஆகிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பேஸ்ட்டு 1 2 3 4 ஸ்பூன். இப்போ வந்து கார்லிக் பேஸ்ட்டு, பூண்டு அரைச்சது 4 ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். 2 போட்டாச்சு, 4. இங்கே பாருங்கள், 2 வெங்காயம் அரைச்சாச்சு, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தக்காளி வந்து அப்படியே திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போது 10 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், போட்டுக்கணும். நல்ல பிரியாணி அரிசியாக வாங்கிக்கோங்க. இது வந்து 1/2 kg டம்ளர். இது நான் நல்லா ஃபுல்லாக எடுத்துப்பேன். இது 1 கிலோ அரிசி. இது இப்போ வந்து இதை ஊற வச்சுட்டு போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ இந்த பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணணும். ரொம்ப இந்த வெள்ளையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணணும். ஏன்னா இந்த டேஸ்ட் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டை கம்மி பண்ணிடும். கரம் மசாலா வந்து 4 டேபிள் ஸ்பூன் போடணும். நான் ப்ரிப்பேர் பண்ணுற கரம் மசாலா வந்து உங்களுக்கு தனியாக அது நான் ஒரு வீடியோ போடுறேன். 1 2 3 4. சோம்பு பவுடர், ஃபீனல் சீடு, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன். வெத்து மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன். ரொம்ப காரமாக இருந்ததுன்னா ஒரு 1.5 போட்டுக்கோங்க போதும். உங்களுக்கு காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க. இப்போ வந்து 200 ml தயிர், கர்டு 200 ml. இப்போ வந்து கொத்தமல்லி வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. இது வந்து 2 கைப்பிடி நம்ம அதில் போட போகிறோம். இப்போது புதினாவும் அதே மாதிரி மின்ட் லீஃப் க்ளீன் பண்ணி ஆஞ்சி கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து இதுவும் 2 கைப்பிடி போட போகிறோம். ஒரு லெமன் ஜூஸ் நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெல்லம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இந்த லெமனும் வெல்லமும் கரெக்டான அளவு சேர்க்கும்போது நம்மளுக்கு நேச்சுரலாகவே நமக்கு அஜினோமோட்டோ டேஸ்ட் வந்துடும். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, தெரியுதா? இந்த இடத்துலலாம் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு.
இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கறி வேக வச்ச தண்ணி. இதையும் அது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதையும் சேர்த்து அதில் கேல்குலேட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி. சூப்பையும் அதோடய ஆட் பண்ணிடலாம். இது நல்லா நம்ம தண்ணி இப்போ 2 டம்ளர் அரிசி 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அது நல்லா கொதிக்கும் போது ரைஸ் போடணும். ரைஸ் போட்ட பிறகு நம்ம கறியை போடலாம். அப்போ தான் கறி வந்து உடையாமல் வரும். இப்போ நம்ம நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இப்போ அரிசி போட போகிறோம். இப்போ நம்ம கறியும் போட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். உப்பு வந்து எப்பயுமே நம்மளுக்கு சுல்லுன்னு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வெந்த பிறகு உப்பு கரெக்டாக இருக்கும். கடைசியாக உப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்க, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்லோ பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்படி கிளறி விட்டுட்டு நான் தம் கட்டுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வாழையில் வச்சு நான் தம் கட்டுவேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வாழையிலலாம் கழுவி வச்சுக்கோங்க. சுத்தமாக கழுவி வச்சுட்டு இப்படி நல்லா வச்சு இப்படி அமுக்கிடணும். இன்னொரு பக்கம் இப்படி வச்சு அமுக்கிட்டு நல்லா அழுத்திடணும். அடுப்பு ஸ்லோவாக இருக்கணும். இப்போ இதை மூடிட போகிறோம். மூடியாச்சு. இது மேலே வந்து கொஞ்சம் வெயிட் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக தம் கட்டிடலாம். சில பேர் வந்து இந்த கோல்லாம் கறியெல்லாம் வச்சு தம் கட்டுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. வீட்டில் செய்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாகவே வாழையில வச்சு தம் கட்டிடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், இடிக்கிலே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வாழைலாம் பாருங்கள், அது நல்லா அதோட டேஸ்ட் அதில் செம்ம வாசனையாக இருக்குது. இந்த வாழையில வாசனை. சூப்பராக வெந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுபா வந்து சூப்பராக மட்டன் பிரியாணி செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு நான் தான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். பார்க்கும்போதே வாய் ஊறுது, ஸ்மெல்லு சான்ஸே இல்லை. என்னதான் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது. ஒரு வீட்டுக்கும் ஒரு ருசி இருக்கும். இது எங்கள் வீட்டு பிரியாணி. இது சுபாவோட டேஸ்ட்டு. எங்கள் அம்மாவும் செய்வாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். எங்கள் சித்தி செய்வாங்க, அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் என்னை பற்றி என் ஒயிட் பிரியாணி தான் பெஸ்ட்டு. டேஸ்ட் பண்ணலாமா? கறி செம்மையாக வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி வந்துருக்கு. பார்த்தா உங்களுக்கே தெரியும், சூப்பராக வெந்திருக்கு. பச்சடி, கொஞ்சம் பச்சடி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் கொஸ்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் சாப்பிட்ற ஸ்டைல். இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன். அப்புறம் கொஞ்சம் முட்டையை போட்டுக்கலாம். முட்டை எடுத்தாச்சு. ஒரு பெரிய பைட் போலாமா? ரைஸ் வச்சுட்டு இதை காட்டுறேன். இது பெரிய பைட். இதான் நான் சாப்பிட்ற ஸ்டைலு. வாவ்,
இன்னும் சொல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இதை என் ஃபேவரெட்டு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்பே இல்லை. நான் இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு 3 to 4 டைம் நான் போட்டு சாப்பிட போகிறேன். அவ்வளோ பசியில் இருக்கேன். ஐ கோட் என்ஜாய் திஸ் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஏதாவது உங்கள் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை. எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.